வணக்கம் நண்பா. நாம் இன்னைக்கு 2023 ஆகஸ்ட் 26 நடந்து முடிந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் தமிழ் தகுதித்தாளில் 10ஆம் வகுப்புலேருந்து எத்தனை தமிழ் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கையால் எழுதப்பட்ட குறிப்புகளிலிருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க கையால் எழுதப்பட்டது. பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து வரி வரியாக படித்து எழுதப்பட்ட நோட்ஸ்லேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு குறைந்த விலையில் வழங்கிட்டு வரேன். ஸோ நிறைய பேர் வாங்கி பயன்பட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் இயலிருந்து கேட்டிருப்பாங்க. 98வது கேள்வியே கேட்டிருப்பாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமில் தமிழ் தகுதித்தாளில் பி டைப் கொஸ்டினில் இந்த நீங்கள் இதை நம்பலாம் அப்படின்னா நீங்கள் யாரும் எஸ்ஏ எக்ஸாம் எழுதி அவங்கள்ட்ட பி டைப் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. 98வது கேள்வியே கேட்டிருப்பாங்க. புறத்திரட்டு உரை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 1வது இயலில் 31வது கேள்வியாக எழுதியிருப்பேன். கீழே இருக்க பாருங்கள், 31வது கேள்வி. ஓகேவா? இளங்குமாரனாரின் நூல்கள், அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக புறத்திரட்டு உரை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பேன். அந்த நூல் எழுதினவர் யார்? ரா இளங்குமாரனார். இந்த கீழேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருந்தாங்க. ரா இளங்குமாரனார்ங்கிறது சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வெளியிட்ட ஆன்சர் கீழையும் இந்த இளங்குமாரனார் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரி வரியாக இயல் வயசு நான் எழுதியிருப்பேன். ஓகே, இயல் 1 இயல் 2 சொல்லி நான் உங்களுக்கு இயல் வயசு எழுதியிருப்பேன். ஸோ உங்களுக்கு படிக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். 89வது கேள்வி, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய 30 காவியங்களை படைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 2வது இயலில் நான் பார்த்தீங்கன்னா 33வது கேள்வியாகவும் 34வது கேள்வியாகவும் எழுதியிருப்பேன். ஸோ கீழே இருக்குது பாருங்கள், பாரதியார் எழுதிய காவியங்கள் சொல்லி எழுதியிருப்போம். ஓகேவா? குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதங்கிறது அவங்களோட பாரதியார் எழுதிய காவியங்கள். அடுத்து பாரதியார் எழுதிய குழந்தை பாடல்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய அதிச்சுடின்னு எழுதியிருப்பேன். ஸோ அவங்க கேட்டது கண்ணன் பாட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மூணையும் ஒன்றா கொடுத்து எழுதுன யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாரதியாங்கிறது என்னது உங்களுக்கு சரியான ஆன்சர். பாரதியார் ஆப்ஷன் சியில் பாரதியாங்கிறத வச்சுருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? அடுத்து 26வது கேள்வி பாருங்கள். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 2வது இயலில் 52வது கேள்வியை நான் எழுதியிருப்பேன். ஸோ 52வது கேள்வி கீழே இருக்கும் பாருங்கள், நான் இருக்கு இல்லையா? 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் எது? முல்லைப்பாட்டுன்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். ஓகேவா? இந்த இருக்குது பாருங்கள், கீழே இருக்கும். ஓகேவா? முல்லைப்பாட்டுங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே முல்லைப்பாட்டுங்கிறது சரியான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 3வது இயலில் 8வது கேள்வியாக நான் எழுதியிருந்தேன். ஓகேவா? 8வது கேள்வி மேலே இருக்கும் பாருங்கள், இந்த இருக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படி கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. ஓகேவா? நான் அந்த நோட் பண்ணி வச்சிருப்பேன். நற்றிணைங்கிறது எனது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா நற்றிணை கொடுத்துருந்தாங்க. ஒரிஜினல் ஆன்சர் கீழே நற்றிணை தான் சரியான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். நெய்தல் 71வது கேள்வி. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன்கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இது என்ன நூல் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் 10ஆம் வகுப்பில் 3வது இயலில் 12வது கேள்வியாக நான் எழுதியிருப்பேன். இந்த இருக்கும் பாருங்கள். ஓகேவா? 12வது கேள்வி மேலே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன்கறியும் கொடுத்தனர் என்று கூறுவது பார்த்தீங்கன்னா சிறுபானாற்று படை அப்படிங்கிற நூல் கூறும். ஓகேவா? அதில் ஆப்ஷனில் உங்களுக்கு பியில் கொடுத்துருக்காங்க, சிறுபானாற்று படை சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 43வது கேள்வி பாருங்கள். பலர் புகுவாயுள் அடைப்ப கடவுனூர் வருவீர் உள்ளீரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது படிகள் உணர்ந்தும் பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் 3வது இயலில் 14வது கேள்வியை நான் எழுதியிருப்பேன். மேலே இருக்குது 14வது கேள்வி தான் இருக்கு பாருங்கள். பலர் புகுவாயுள் அடைப்ப கடவுனூர் வருவீர் உள்ளீரோ அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில் ஒரு பாடல் வரி இந்த இதை கூறும். இது பார்த்தீங்கன்னா விருந்தோம்பலை பற்றி கூறக்கூடிய ஒரு வரி. ஓகேவா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சியில் உங்களுக்கு விருந்தோம்பல் அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகே, இது சரியான விடை. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையும் இந்த சரியான விடையாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின் பாருங்கள். மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 3வது இயலில் 15வது கேள்வியை நான் எழுதியிருப்பேன். இந்த இருக்குது பாருங்கள், 15வது கேள்வி. ஓகேவா? மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று கூறக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன் கூறும். ஸோ கொன்றை வேந்தன் எழுதியவர் யார்? ஔவையார். ஓகேவா? அப்போ ஔவையார் இந்த வார்த்தையை கூறியிருப்பார். அப்போ ஔவையாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல ஔவையார் வைத்திருந்தாங்க. ஆப்ஷன் ஏங்கிறது எனது சரியான விடை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 3 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து கேட்டாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 பேஜை கொண்டு 112 பேஜுகளை கொண்டது. உங்களுக்கு 1500க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இதில் அடங்கிடும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு வரி இல்லாமல் எல்லாமே எழுதி வச்சிருப்பேன். ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட இலக்கணம் மட்டும் இதில் இருக்காது. ஓகேவா? ஏன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படித்து புரிந்துவிட முடியாது. அதனால் அதை மட்டும் எழுதியிருக்க மாட்டேன்.
படித்து புரிந்துகிற வகையில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமுமே அதில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பரிபாடல் டேஸ் நூல்கள் ஒன்று 55வது கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ பரிபாடலுங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 4வது இல்லை 24வது கேள்வியை நான் வந்து கேட்டிருப்பேன். ஓகேவா. 24 கேள்வி தான் இருக்கு பாருங்கள். பரிபாடல்கள் என்னது? 8 தொகை நூல்களுள் ஒன்று. அப்போ ஆப்ஷன் ஏ 8 தொகைகள் வச்சுருந்தாங்க. ஓகேவா. ஆப்ஷன் ஏ 8 தொகைங்கிறது சரியான விடை. போர்டுலுமே இதான் கொடுத்துருந்தாங்க ஆன்சர் கியா. அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்ஸ் ஒன்று விலை என்ன, எப்படி காண்டாக்ட் பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா. ஸோ எல்லாமே உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எழுதியிருக்குது. 11, 12க்கான வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களுக்கு வழங்கப்பட்டுரும். ஓகேவா. அடுத்து பாருங்கள். 51வது கேள்வி. சதம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 5வது எல்ல 30வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 30வது கேள்வி கீழே இருக்குது பாருங்கள். சதம் என்றால் 100 என்று பொருள். அதாவது டீட்டெயில் எழுதியிருக்க மாட்டேன். சதம் என்றால் 100 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். இதை படித்தாலே போதுமானது. என்னது? சதம் என்றதுக்கு என்னது? 100 என்பது பொருள் படக்கூடியது. ஓகேவா. இங்கே 100ங்க ஆப்ஷன் இல்லை இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. பிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். 95வது கேள்வி. இந்த திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 3 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார், அவர் அந்த நூல் ஆசிரியர் இன்னொரு நூல் எழுதியிருப்பார். அது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா. அதில் முதல் கேள்வி பாருங்கள். 95வது கேள்வியாக திருவிளையாடற் புராணம் பாடியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 5வது எல்ல 35வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேவா. அந்த கீழே இருக்கும் பாருங்கள். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர் சொல்லி நான் எழுதியிருப்போம். ஓகேவா. ஸோ அங்கே பரஞ்சோதி முனிவருங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். 12 திருவிளையாடற் புராணத்தின் பெரும்பிரிவு என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இல்லை 2வது கொஸ்டின். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 5வது எல்ல 42வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்போம். ஓகேவா. 42 தான் இருக்குது. திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டம் மற்றும் எத்தனை படலங்களை கொண்டது? ஸோ காண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பிரிவு, இந்த படலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உட்பிரிவு. ஓகேவா. அப்போ அவங்க கேட்குறது பெரும்பிரிவு கேட்குறாங்க. பெரும்பிரிவு பொறுத்த வரைக்கும் என்னது? காண்டம்ங்கிறது பெரும்பிரிவு. காண்டம்ங்கிறது ஆப்ஷன் ஏல காண்டம்ங்கிறது இருக்குது. ஓகேவா. இதான் பார்த்தீங்கன்னா சரியான விடையாக இருக்கும். ஓகேவா. கிட்டத்தட்ட 3 காண்டங்களையும் 64 படங்களையும் கொண்டது இந்த திருவிளையாடற் புராணம். ஸோ அடுத்த கொஸ்டின் 3வது கொஸ்டின் பாருங்கள். 44வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. வேதாரண்ய புராணம் பாடியவர் யார்? ஓகேவா. அந்த பரஞ்சோதி முனிவர் இயற்றிய ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேதாரண்ய புராணம். ஸோ அதை தான் கேட்டிருப்பாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 5வது எல்ல 44வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேவா. அது இந்த கீழே இருக்குது. ஓகேவா. இதுக்கு பின்னாடி இருக்குது, மறைஞ்சிட்டு கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த 44 பரஞ்சோதி முனிவரின் நூல்கள் போட்டு எழுதியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேதாரண்ய புராணம் அப்படிங்கிறது முதல்ல எழுதியிருப்போம். ஓகேவா. அப்போ வேதாரண்ய புராணம் பாடியவர் யார்? அதே பரஞ்சோதி முனிவர் தான் ஆப்ஷன் ஏல இருக்கார். ஓகேவா. ஸோ இந்த பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம். அந்த ஊரை பற்றிய ஒரு அழகான பாட்டை பாடியிருப்பார். அதுதான் இது வேதாரண்ய புராணம். அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். கும்பாட்டம் என்று அழைக்கப்படும் நிகழ்கலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்கலைகள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து கேட்டிருப்பாங்க. 10ஆம் வகுப்பில் 6வது இல்லை 2வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேவா. கீழே இருக்கும் பாருங்கள். 2வது கேள்வி. ஓகேவா. கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது கரகாட்டம். அப்படி எழுதியிருப்போம். அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ கரகாட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னதில் ஆப்ஷன் பியில் இருக்குது. கரகாட்டம்ங்கிறது சரியான விடை. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையுமே கரகாட்டம் தான் சரியான விடைன்னு கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ராங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரிஜினலுக்கே செக் பண்ணிக்கோங்க, அல்லது உங்களோட கொஸ்டினை செக் பண்ணிக்கோங்க. இல்லை 10ஆம் வகுப்பில் 6வது ஏல நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸ்கூல் புக் எடுத்து பார்த்துக்கலாம். நான் தப்பாக கொடுத்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணலாம் தப்புன்னு சொல்லி. ஓகேவா. அடுத்து 29வது கேள்வி பாருங்கள். புரவி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நிகழ்கலை எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6வது எல்ல 25வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேவா. 25வது கேள்வி கீழே இருக்குது. இந்த இருக்குது. புரவி நாட்டியம் என்று எல்லாம் அழைக்கப்படுவது என்னது? பொய்க்கால் குதிரை தான் என்னது? இந்த புரவி நாட்டியம் என்று அழைக்கப்படுகிறது. புரவி ஆட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னது? பொய்க்கால் குதிரை ஆட்டம்ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கும். சரியான விடை. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். ஆண்பார் பிள்ளைத்தமிழின் இறுதி 3 பருவங்கள். ஸோ ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் இரண்டுக்கும் பொதுவான பிள்ளைத்தமிழ் சொல்லி 3 வகை இருக்கும். அது 3 வகை நான் எழுதியிருப்பேன். ஸோ அதில் கேட்டது பார்த்தீங்கன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழ் 3 இறுதி பருவங்கள் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6வது எல்ல 55வது கேள்வியாக வந்து இருக்கும். ஓகேவா. கீழே இருக்கும் பாருங்கள். 55வது கேள்வி. ஓகேவா. என்ன கேட்டு ஆண்பார் பிள்ளைத்தமிழ் சொல்லி 3 எழுதியிருப்பேன். சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கும். அந்த பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கலங்கு, அம்மானை, ஊசல்னு சொல்லியிருக்கும். ஓகே. அவங்க கேட்குறது ஆண்பார் பிள்ளைத்தமிழ். அதை பொறுத்த வரைக்கும் என்னது? ஆப்ஷன் சியில் இருக்குது இல்லையா. சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஓகே. அந்த 3ங்கிறது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் இறுதி 3 பருவங்கள். இதான் சரியான விடையாக அமைந்திருக்கும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். பின்பணி காலம் கீழ்கண்ட வச்சது தேர்க. ஸோ அதாவது பின்பணி காலத்துக்குரிய அந்த மாதங்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6வது எல்ல 77வது கேள்வியாக நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேவா. 77 இந்த இருக்குது. ஓகேவா. 77வது கேள்வி. அதில் ஒவ்வொரு எல்லா காலமும் எழுதியிருப்பேன். கார்காலம், குளிர்காலம், முன்பணி, பின்பணி, இளவேநீர், முதுவேநீர் எல்லாமே எழுதியிருப்பேன். அவங்க கேட்டிருக்கிறது பின்பணி கேட்டிருக்காங்க.
பின்பணியை பொறுத்த வரைக்கும் மாசி பங்குனி. ஓகேவா? அப்போ மாசி பங்குனி எங்கே இருக்குதுல? ஆப்ஷன் பியில் இருக்குது இல்லையா? மாசி பங்குனிங்கிறது சரியான ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் அந்த ஆன்சர் கீழேயுமே இதை தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இந்த பாருங்கள், யானை போரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றார். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யோசிக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6வது இயலில் 84வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ 84 கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். குன்றேறி யானைப்போர் கன்றாச்சல் தன்கைத்தான் ஒன்றாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லி ஒரு அணி எழுதியிருப்பேன். ஸோ இதை பார்த்தாலே போதும், குன்றேறி யானைப்போர் காங்கன்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ யானைப்போர் நடக்கும்போது ஒரு குன்றில் ஏறி பார்க்கணும், அப்படிங்கும்போது குன்று பார்க்கணும். குன்று எங்கேயுமே இல்லை அப்படி தானே. ஸோ இப்போ மலை குன்றுக்கு சின்னதாக இருந்தால் குன்று, பெருசாக இருந்தால் மலை. ஓகேவா? அப்போ என்னது மலை மேல் நின்று காண வேண்டும் சொல்லி பார்க்க வேண்டும். ஓகேவா? அதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எங்கிறது சரியான விடை. ஒரிஜினல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏத்தான் கொடுத்துருந்தாங்க ஆன்சர் கீயா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஸோ உங்களுக்கு எல்லா ஒரு கொஸ்டின் விட்ருக்க மாட்டோம். ஓகேவா? எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 3 புத்தகம், அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் 3 புத்தகம், 8ஆம் வகுப்பில் 1 புத்தகம், 9, 10 மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 9 புத்தகங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 9 புத்தகத்தை உங்களுக்கு படிக்க டைம் இல்லைனா நீங்கள் வந்து கரெக்டாக இதை படித்தா போதும். ஓகேவா? ஸோ நான் வந்து வேலைக்கு போயிட்டு நான் படிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குறைஞ்ச ரூபாய் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இதை பிரிண்ட் எடுத்து படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பிரிண்ட் பண்ணி கேட்குறீங்க. பிரிண்ட் பண்ணி கேட்கும் விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொரியர் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் நிறைய ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த முயற்சி வந்து பண்ணலை. உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு பைசா வந்து கம்மியாக வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 66வது கேள்வி பாருங்கள். போருளன் தொடுத்த ஆரையில் நெடுங்கோடி வாராள் என்பன போல் மறுத்து கை காட்ட இப்பாடலில் வந்துள்ள அணி என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்துலேருந்து வரப்பட்ட ஒரு பாடல் வரி. அந்த பாடல் வரியில் என்ன அணி வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் 9வது இயலில் 40வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 40வது கேள்வி இந்த இருக்குது. ஓகேவா? போரளம் தொடுத்து ஆறலையும் நெடுங்கோடி வாராள் என்பதை போல் மறுத்து கை காட்ட அப்படின்னு நானே எழுதியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி. அதாவது பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடியதை தன்னுடைய குறிப்புகளால் அதை வந்து மிகைப்படுத்தி ஏற்றி கூறுவது தான் பார்த்திங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி. ஓகேவா? அதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சியில் இருக்குது, தற்குறிப்பேற்ற அணிங்கிறது சரியான விடை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான். உங்கள் லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க எண்ணிடலாமா? ஸோ இது 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 கேள்விகள் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க அப்போ. ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஏயில் வந்து 40 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இந்த 10ஆம் வகுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்புலேருந்து கிட்டத்தட்ட 21 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 6, 7, 8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து ஒரு 9 கேள்விகளும், 8 கேள்விகள். 6ஆம் வகுப்பில் 8 கேள்விகளும், 7ஆம் வகுப்பில் 9 கேள்விகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் மறுபடியும் 8 கேள்வியும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 16, 24, 1, 25. ஓகேவா? கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 8 கேட்டிருக்காங்க. 25 கொஸ்டின் இதில் 6 to 8லையும் 9 to 10 எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 9ஆம் வகுப்புலேருந்து ஒரு 21 கேள்வியும், அடுத்து 10ஆம் வகுப்புலேருந்து ஒரு 18 கேள்வியும் கேட்டிருப்பாங்க. பார்த்தா 21, ஒரு 18, 9, 30 கிட்டத்தட்ட 39 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் 9ஆம் வகுப்புலையும் 10ஆம் வகுப்புலையும் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க? 39 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 9, 14க்கு 4, மீதி 1, 3, 3, 6. ஓகேவா? கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் வந்துருச்சு? 64 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி 40 மார்க்ஸ் தான். ஆனால் இந்த என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகள் இருந்து எத்தனை கொஸ்டின் வந்துட்டு 64 கொஸ்டின்கள் வந்துட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் இருக்குது? 24 மார்க் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போக 64 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 65 மார்க். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற 35 கேள்விகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக பிரித்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது போக அதுலேயும் 35 மார்க்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மார்க் போட்டுடலாம்? ஒரு 30 மார்க் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு? 65, 3 கிட்டத்தட்ட
95 மார்க் ஆச்சு. ஓகேவா? 95 மார்க் நீங்கள் எனது ஈஸியாக என்னது இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எடுத்துடலாம். ஸோ இதே மார்க் நீங்கள் குரூப் 4 கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனது கிட்டத்தட்ட 95 மார்க் நீங்கள் வந்து எனது குரூப் 4லையும் போட்டுடலாம். ஓகேவா? இந்த நோட்ஸை படித்தால். ஸோ இந்த நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம்லையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறேன். அதை நீங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இந்த வீடியோக்கு கீழே டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் நம்பர் வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் நம்பர் சென்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட். ஓகேவா? தமிழுக்கு மட்டும்தான் முழுக்க 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கையில் எழுதப்பட்டு வழங்கப்படுது. மற்ற சப்ஜெக்ட் நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல். நன்றி, வணக்கம் நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.